Hello மக்களே, welcome to Infinity Book. In this video, I'm going to tell how to make an resume and how to make an CV. இங்கே நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ரெஸ்யூம் மேக் பண்ணுறது எப்படி அஸ் வெல் அஸ் சிவி மேக் பண்ணுறது எப்படி. சில பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ரெஸ்யூமும் சிவியும் ரெண்டும் வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெஸ்யூம்னா என்ன, சிவினா என்ன, ரெஸ்யூமில் என்னென்ன இருக்கும், சிவியில் என்னென்ன இருக்கணும், இந்த ரெண்டையுமே ஈஸியாக ரெடி பண்ணுறது எப்படி. ஸோ இந்த பற்றின டீட்டெயில் வியூ தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ரெஸ்யூமில் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், யாருமே ரெஸ்யூம் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து க்ரியேட் பண்ணாதீங்க. நம்மளோட ரெஸ்யூமை நம்மளே ஓனாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்யூமை வாங்கி ஜஸ்ட் நேமும் ஃபோட்டோவும் மாற்றிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. ஸோ அந்த தப்புமே யாரும் பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்போ எப்படி பண்ணலாம், என்னென்ன இருக்கணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ரெஸ்யூமில் நம்மளோட ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ தான் நம்ம ஃபஸ்ட்டு வைப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஸ்யூமில் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வைப்பாங்க, இல்லைன்னா ப்ராப்பர் பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ரெஸ்யூமில் ஃபோட்டோவே இருக்கக்கூடாது. அப்படி ஃபோட்டோ வைக்கிறா இருந்தால் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தேட்ஸ் எனஃப், மச் எனஃப். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளோட ரெஸ்யூமில் என்னென்ன தேவைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனியில் ஒரு இன்டர்வியூக்காக நீங்கள் ஒரு ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுறீங்கன்னா, அதில் நம்ம இந்த கம்பெனிக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை. இப்போ எக்ஸாம்பிள், அது கம்பெனி ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சேல்ஸ் கம்பெனியாக இருக்கலாம். அங்கே போயிட்டு எனக்கு எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, வீடியோ ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு போட்டால் அது தப்பு. ஸோ ஒரு கம்பெனிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ப்ராப்பராக அதை மட்டும் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணால் போதும். இன்னொன்று என்னென்னா, ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஸ்யூமை 4-5 பக்கத்துக்கு வச்சுருப்பாங்க. தட்ஸ் நாட் குட் திங். ஒன்ஸ் ஏ ரெஸ்யூம் ஷுட் பி ஒரு 1 இல்லைனா 1.5 பக்கம், மேக்ஸிமம் ஒரு 2 பேஜ், அதுக்கு மேலே ரெஸ்யூம் இருக்கக்கூடாது. சரி, ஓகே. எல்லோரும் கேட்பீங்க, ரெஸ்யூம் சிவின்னு டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கள்ல, அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபஸ்ட்டு சிவினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சிவினா கரிக்குலம் விட்டே. கரிக்குலம் விட்டேன்னா சிவியில் தான் உங்களோட ஹாபீஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி உங்களோட ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குல்ல, சிவியில் தான் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஒரு கம்பெனியில் சிவி கேட்டாங்கன்னா அதில் நீங்கள் இதை மென்ஷன் பண்ணலாம். ஒரு கம்பெனியில் ரெஸ்யூம் கேட்டாங்கன்னா அந்த ரெஸ்யூமில் நீங்கள் உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஒர்க் உங்களுக்கு தெரியும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி என்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தெரியும், இந்த மாதிரி பேசிக் இது நீங்கள் கொடுத்தா போதும். நீங்கள் அது இல்லாமல் சில பேரெல்லாம் ரெஸ்யூமில் வீட்டு அட்ரஸ் எல்லாம் போடுவீங்க, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு என்ன அவங்க அந்த கம்பெனிக்கு என்ன தேவையோ அது மட்டும் அதில் இருந்தால் போதும். அண்ட் செகண்ட் திங் கைஸ், மேக் த கரெக்ட் கீவேர்ட்ஸ். என்ன கேட்டிங்கன்னா, மேக் த கரெக்ட் கீவேர்ட்ஸ்னால் ஒரு ரெஸ்யூமில் கரெக்டான கீவேர்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் என்னடா கீவேர்ட்ஸ்னால் ஹேஷ்டேக் அந்த மாதிரி யூடியூப் இன்ஸ்டாகிராமில் போடுற மாதிரி கீவேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இதுலேயுமே ரெஸ்யூமில் ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனிக்கு உங்களோட ரெஸ்யூம் கொடுக்குறீங்க, நீங்கள் மட்டும் கொடுக்க மாட்டீங்க, ஒரு 5000 பேர் கொடுப்பீங்க. அந்த 5000 பர்சன்ட்ஸை அவங்க எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த 5000 பேரில் அவங்களோட ஸ்கில்ஸை ஏடிஎஸ் சிஸ்டம் மூலமாக ட்ராக் பண்ணுவாங்க. ஏடிஎஸ்னால் அப்ளிகண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். இந்த அப்ளிகண்ட் ட்ராக்கிங் சிஸ்டமால தான் நம்மளோட ரெஸ்யூமை அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, இப்போது அந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கில் இருக்கிறவங்கள தான் நமக்கு மெயின்லி ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அப்படின்னா அந்த ஸ்கில்லில் இப்போ ஒரு வீடியோ கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், இதில் வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ், கேமரா ஸ்கில்ஸ், இந்த மாதிரி இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். அப்படின்னா இந்த கீவேர்டு எந்தெந்த ரெஸ்யூமில் இருக்கோ அவங்கள ஃபஸ்ட்டே ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்காக நீங்கள் அது போட்டும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னொரு ஹிண்ட்டை நான் கொடுக்குறேன். இந்த ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், வீடியோ, VIDEO, இதுதான் வீடியோவான கரெக்ட் ஸ்பெல்லிங். நீங்கள் ஷார்ட் ஃபார்முக்கு வீடியோ அப்படின்னு போட்டிங்கன்னா அது உங்களோட ரெஸ்யூம் அதில் ஃபில்டர் ஆகாது. ஸோ எது யூஸ் பண்ணாலும் கரெக்டாக தெளிவாக யூஸ் பண்ணுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில். ஒரு ஸ்கில்லை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கில்லில் உங்களுக்கு ஐடியா இருக்கணும். இன்கேஸ் அந்த ஐடியா இல்லைன்னா அது வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஸ்கில்லை என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஸ்கில்லை பற்றி தான் அங்கே நோண்டி கேள்வி கேட்பாங்க. அதுலேயுமே நீங்கள் கொடுக்குற ஸ்கில்லை பற்றி உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நீங்கள் அந்த வேலைக்கு செலக்டே ஆக மாட்டீங்க. ஸோ என்ன பண்ணாலுமே கொஞ்சம் 1க்கு 2 தடவை யோசிச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன்னா, ரெஸ்யூம் எப்போவுமே மேக் பண்ணும்போது ஆர்சி ஆர்டரில் நம்ம மேக் பண்ணணும். ஆர்சி ஆர்டர்னால் ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர்.
இந்த ஆர்டரில் தான் மேக் பண்ணணும். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம பயோடேட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் கரண்டாக என்ன இயர் நம்ம கரண்டாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட் போடணும். அதுக்கு ப்ரீவியஸ் இது அதுக்கு கீழே வரணும். ஸோ இந்த மாதிரி ஆர்சி ஆர்டரில் நம்ம ரெஸ்யூம் இருந்தால் இன்னும் அது வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ இதனால நம்ம ரெஸ்யூம் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு மோர் ஹோப் ஆஃப் சான்சஸ் அவைலபிள். ஸோ ஆல்சோ இன்னும் சில பேருக்கு வந்து இதெல்லாம் நான் பண்ணணுமா, எனக்கு வேறு யாராச்சும் கைட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம் அவங்களுக்காக தான் இது. leadcv.com இந்த வெப்சைட்டில் நம்ம யார் என்ன ஏதுன்னு நம்ம கீவேர்ட்ஸை மட்டும் போட்டால் போதும், அவங்களே ரெஸ்யூமை மேக் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோ இதுதான். இது உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி ஐ எம் திங்கிங் இட்ஸ் மைட் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. And please share the video to your friends as well as your well-wishers, and support us for making more part of these videos. Thank you guys.